லவ்லி கைஸ், நான் உங்களுக்காக மை க்யூட் ஒய்ஃபோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்துட்டு வந்துருக்கேன். அப்புறம் அந்த சேனல் எப்படி டெலீட் ஆச்சுன்னு தெரியல, நிறைய டெலீட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதனால் அதை எப்படி உங்ககிட்ட சொல்லன்னு தெரியல. நான் இப்போ இதில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்ல, அதில் நியூவாக வேறு ஏதாவது சேனல் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே ஆடாம். இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக இந்த பாட்டுக்குள்ளே போடலாம். கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது, ஏன்னா அவ்வளோ நிறைய எஃப்எஃப் வீடியோஸ் நிறைய டெலீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது, இருந்தாலுமே சரி ஓகே, நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணுறது தான் கரெக்டுங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் இப்போ இதில் ஸ்டோரி போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்னால் ரெகுலராக கொஞ்சம் போட முடியல. அப்புறம் இந்த வீக்கே நல்லா மூவி போட முடியாது, கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுக்கணும். ஓகேயாடா, நான் நெக்ஸ்ட் வீக் 2 மூவியாக போடுறேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஓகேடா, நான் பேசுகிற வேறு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போடலாம். அப்புறம் அந்த சேனல் டெலீட் ஆகிட்டு நான் நியூவாக சேனல் இனி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் வேணால் நான் உங்கள்கிட்ட கமெண்டில் சொல்கிறேன். ஓகே, பாட்டுக்குள்ளே போடலாம். பேரண்ட்ஸ் எனக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அவன் ஒன்று என்னோடய லவ்வரோ பாய் ஃப்ரெண்டோ கிடையாது. ஹீ இஸ் மை ஒய்ஃப். அவன் என்னோட ஒய்ஃப். நான் அவனை மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஒரு டைமில் 2 டைம் மேரேஜ் பண்ணியிருக்கேன். அதை ஞாபகம் வச்சுக்கோ. அவன் ஒன்றும் லவ் பண்ணி டேட் பண்ணி அங்கங்கே சுற்றிட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கல. ஓகேயா? அப்புறம் என் ஒய்ஃப் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்காங்க. இப்போ நான் என் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுறேன் இந்த ஹார்ட்குள்ளே வச்சு. என் ஒய்ஃபு இப்படி ஹார்ட்டை டச் பண்ணுவாங்கன்னு திங்க் கூட பண்ணலை. அதான் செகண்டாவதாக என் ஒய்ஃபை நான் ரிட்டன் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி என் லைஃப்பை பற்றி நீ ரொம்ப கேராக திங்க் பண்ணி உன் லைஃப்பில் இதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணான்டாம், உன் லைஃப்பையும் இழந்துடான்டாம். அதனால நீ என்ன பண்ணுறன்னா, உன் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கோ. என் லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியும், என் ஒய்ஃபையும் எனக்கு பார்த்துக்க தெரியும். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போனால் இதை பார்த்து செம்ம காண்டாகி, இதுக்கெல்லாம் காரணம் அந்த டே மேரேஜ் வேண்டாம் ஃபீல் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த உன்னோட மவுட் எல்லாமே எனக்கு ஏன் ஒய்ஃபு தானுங்கிற அளவுக்கு பேச வச்சுட்டான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர காண்டலத்தியாக இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு செம்ம கோவமாக இப்போ அப்படியே ஜங்கு கூட மாம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவனுக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான். அதனால அவன் ஸ்லீப் பண்ணட்டுன்னு ஜங்குக்கு தான் சொன்னான். நானும் அவனை டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் டே பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக பெட்ரூமுக்கே வர அந்த மாதிரி வந்து டோரை ஓப்பன் பண்ணான். நான் அம்மட்டே பில்லோவை ஹக் பண்ணபடி அந்த அளவுக்கு ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு செம்ம கடுப்புலையும் கோவத்துலேயும் ஹக் பண்ணி ஸ்லீப் பண்ணுறியாடா, ஸ்லீப் பண்ணு. இந்த பிளேஸ் உனக்கு நிரந்தரம் கிடையாது. சீக்கிரம் உன்னை இந்த ஹவுஸை விட்டு வெளியே அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நேராக அவள் காலேஜுக்கு கிளம்புறான். இப்போ காலேஜை தான் காட்டுது. காலேஜில் நம்ம விமின் 2 பேருமே கேண்டீனில் உட்காந்துருந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தோம். டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பிலே இருந்தாலுமே ஜங்கு கூட ரொம்ப டயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியலையேங்கிற மாதிரி அதுக்கு என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தான். இப்போ கரெக்டாக நம்ம டேட்டை எப்போது ப்ராப்ளம் பண்ணுவாங்களா, தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லோரும் கரெக்டாக டே கிட்ட வந்துட்டு டே சாப்பிட்டுட்ருக்குற அந்த ஃபுட்டில் ஜாமு, சில்லி பவுட்ரு, சால்ட்டுங்கிற மாதிரி என்னெல்லாத்தையுமே கொட்டுறாங்க. இந்த மாதிரி கொட்டுனா இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி அப்படியே காண்டில் முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா, என்னடா முறைக்கிற அக்லி லுக்கில் இருந்து ஏஞ்சல் லுக்கில் சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னா அந்தால நான் உன்னை ரேக் பண்ணுறதை விட்டுருவேன் நினச்சிட்ருக்கியா, நிறுத்துருவேன் நினச்சிட்ருக்கியா, சாப்பிட்ற அந்த ஃபுட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சாப்பிட முடியாதுன்னா என்னடா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி டே கேட்டான். டேயா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணான். இப்போ நீ இந்த ஃபுட்டை சாப்பிட்ற, கண்டிப்பாக நீ சாப்பிட்டு தாண்டா தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், செம்ம காண்டாகி அப்போலேருந்து பார்த்துட்ருக்காது. என்னடா நான் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் இருக்க சொல்ல இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரியே உடையில வர்ற அப்படிங்கிற மாதிரி அந்த சூப் அந்த சூப் பவுல் அப்படியே எடுத்து அந்த பசங்களோட ஃபேஸ்லேயே விட்டு அடிப்பார். இந்த மாதிரி அடித்தா அங்கே இருக்க பசன்ஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆனான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா நினச்சிட்ருக்க நீ உன் மனசில், என்ன நினச்சிட்ருக்க, என்ன நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு போனா போட்டு நான் அமைதியாக இருந்தா
என்ன எனக்கு என்ன எதுவுமே பேச தெரியாது, எதுவுமே செய்ய தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? டயாங்டானா டயாங், ஞாபகம் வச்சு ப்ளே பண்ணு. போனா போதே மேரேஜ் ஆயிடுச்சு, ஹஸ்பண்டுக்கு ஏற்ற ஒய்ஃபாக இருக்கணுமேன்னு ரொம்ப அமைதியாக இருந்தா என்ன என்கிட்டயே ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கியா? இதுக்கு மேலே ஏதாவது பண்ண அப்படிங்கிற மாரி சொல்ல வேண்டாம். டேய், என் ஃப்ரெண்டே அடிச்சேனுங்கிற மாரி 100% வந்துட்டே அடிக்க வேண்டாம். போச்சு போச்சு இன்னைக்கு அவ்வளோ இருக்கோ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி ஜிமினா முடியும். அவர் இருந்த சீட்லேருந்து எழுந்துட்டே பிடிக்க வந்தா, உன் ஃப்ரெண்டை அடிச்சிட்டா நீ என்ன பெரிய இவனாடா, உன்னையும் அதை விட பயங்கரமாக கவனிப்பேன் பாருங்கிற மாரி பக்கத்தில் இருக்க சேர் எடுத்து அந்த பசண்டை அடிச்சிருவார். இந்த மாதிரி அடித்தான். அந்த 5 மெம்பர்ஸுமே இப்போ நம்ம டேட்டை ஃபைட் பண்ண வந்தோம். 5 மெம்பர்ஸையும் ஒரு 2 செகண்டில் அடித்து போட்டுருவார். போனா போது சீனியர் ஸ்டூடெண்ட் ஆச்சே, ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ற ரொம்ப அமைதியாக பண்ணிட்டு போங்கடான்னு விட்டா, ஒரு ஹாப்பியாக என் ஹஸ்பண்டை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்க சொல்லி இரிட்டேட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? ஏன் ஹஸ்பண்ட் கூட என்னெல்லாம் எப்படிலாம் இருக்கணும், என்ன பண்ணலான்ட்டு எல்லாத்தையுமே சொதப்பி விட்டுட்டீங்க. டேய், அவ்வளவுதான். இதுக்கு மேலே ஏதாவது ப்ளே பண்ணி இது பண்ணிங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு, வாடா ஜிமினா கிளாஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனால், டே அவங்க ஏன்டா இந்த மாதிரி பண்ணேன், இது ஜங்குக்கு தெரிஞ்ச என்னடா ஆகும்? அதெல்லாம் தெரியாதுடா, அவனை சொன்னான்னு வச்சுக்கோங்க, நான் அப்படியே அவங்க சொல்கிறத அப்படியே திருப்பி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ரொம்ப நார்மலாக அப்படியே கிளாஸ் ரூம் போனால், தியா இந்த மூமெண்ட்டை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறா. என்ன இவன் ரொம்ப இன்னசென்ட்டுன்னு நினச்சா, இந்த மாதிரி 5 மெம்பர்ஸையும் அடித்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போடுறான். இவ்வளோ டேஸ் இவனை புள்ளி ரேக் பண்ணி எவ்வளோக்குள்ளோ கிண்டல் பண்ணோம், என்னெல்லாமா பண்ணோம், அப்போல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கலையே. இந்த டேயோட கேரக்டர் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு தியாவுக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. இந்த டேயோட கேரக்டர், டேயோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன, இதுதான் டேவா இல்லை இந்த டேக்குள்ளே வேற டே இருக்காராங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு டே ஃபஸ்ட்டில் படித்த காலேஜுக்கு போகிறா. அந்த மாதிரி காலேஜுக்கு போய் டேயோட பிக்கை வச்சு, இவனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு பயப்படுறாங்க. இந்த 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 பையனோட பிக்கை நீ ஏன் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீங்கள் இந்த காலேஜில் சீனியர் தானே? நான் சீனியர் தான், பட் அவன் எனக்கே டான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவன் ஃபஸ்ட் இயர் இப்போ தானே ஜாயின்ட் ஆகிருக்கான், இந்த காலேஜில் 1 மந்த் படிச்சிருக்கான், அந்த 1 மந்த்துக்குள்ளே தான் இந்த காலேஜுக்கு அவன் தான் டானுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டானே, இவன் பிக்கை நீ ஏமா ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேய் எந்த மாதிரி, அவன் இப்போ நான் படிக்கிற காலேஜில் தான் படிச்சிட்ருக்கான், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஐயோ, நீ என்னம்மா, அப்போ நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டியா? மார்னிங் இத்தனை டைமத்தில் இத்தனை ஹவர்ஸில் அவன் கரெக்டாக இருந்தால் அந்த ஸ்டோன் மெட்டில் தான் அரைஞ்சாவான். அவன் கூட இன்னொரு பர்சன்ட் உண்டு, ஜிமின். ஒரு 15 days அவன் கூட தான் இருந்தான். அவன் 2 பேரும் தான் ஜோடியாக எங்கே போனாலும் போவாங்க. பட் 15 days கழிச்சு இன்னொரு காலேஜில் அவன் சேஞ்ச் ஆகிட்டான். இப்போ இவனும் சேஞ்ச் ஆகிட்டான். அப்புறம் தான் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். சீனியராக நாங்கள் எங்களோட கெத்தை காட்டுறோம். அவன் இருக்க சொல்ல அவன் வச்சதான் ரூல்ஸ், அவன் போடுறதான் ரூல்ஸ். சீனியர் பார்க்க மாட்டான், ஜூனியர் பார்க்க மாட்டான், என்னை விட ஏஜ் அதிகமாட்டான்னு திங்லாம் பண்ண மாட்டான். ரேக் பண்ணுவான், புள்ளி பண்ணுவான், தேவைப்பட்ட அடிக்க கூட செய்வான். அவனை பார்த்து நாங்கள் எல்லோரும் ரொம்ப பயந்து போயிருந்தோம். 1 month கழிச்சு அவனுக்கு ஏதோ ஒரு பர்சன் கூட மேரேஜ் ஆகி அவன் ஹஸ்பண்ட் ஹவுஸ்க்கு போயிட்டான். பாவம், இவனை மேரேஜ் பண்ண பர்சன் தான் ரொம்ப பாவம், எங்களையே இந்த பாடாப்படுத்துகிறான், ஹஸ்பண்டை விட்டா வைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட கேரக்டர் இப்போ இருக்கிற இன்னசென்ட் கேரக்டர் டேயோட கேரக்டரே கிடையாது. டே ஒரு டான், ஒரு ரவுடி பாய் மாதிரி காலேஜில் இருந்திருக்காரு. இது அவ்வளோத்தையுமே நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு போய் சொன்னாலே சுத்தமாக பிடிக்காது, உன் கேரக்டரையே ஜங்குக்கிட்ட மறைச்சி வச்சிட்ருக்கியா? இன்னசென்ட் மாதிரி என்ன அழகாக ட்ராமா பண்ணடா பா. இருடா, நீ இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சிட்டேங்கிறத ஜங்குக்கிட்ட போய் நான் சொல்கிறேன், அப்புறம் இருக்குடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ கரெக்டாக காலேஜுக்கே வரா. காலேஜுக்கு வந்து இப்போ காலேஜ் டைமில் ஸ்கிப் ஆகும். காலேஜ் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஹவுஸ்க்கு கிளம்பினோம். வீமின் 2 பேருமே அப்படியே நேராக ஜங்குக்கிட்ட தான் வராங்க. ஜங்குக்கு தான் பிக் பண்ண வந்திருக்காரு. இந்த மாதிரி வந்தா டியா கரெக்டாக வீமினுக்கு முன்னாடி என்ட்ராகி ஜங்குக்கிட்ட வந்து நிற்கிறான்.
என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் முன்ன வந்து நிற்கிற? அன்னைக்கு தான் நான் அவளத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கோவமா பேசினேன். ஜங்குக் நான் சொல்கிறத கேள் ஜங்குக். டே வந்துட்டு நார்மல் கேரக்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 5 மெம்பர்ஸை அடிச்சிட்டான். நீ வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளு. டே தான் அடித்தான். நான் பாரு வீடியோவே எடுத்து வச்சுருக்கேங்கிற மாதிரி கேன்டீனில் நம்ம டே அவ்வளோ வெறி அடித்து போட்டிருப்பாருல்ல, அந்த மூமெண்ட்டை அப்படியே வீடியோவை கேட்சப் பண்ணி ஜங்குக்கிட்ட காட்டுறேன். அந்த மாதிரி காட்டுனா, டே மச்சான் நான் அப்போவே சொன்னோம்லடா, அப்போவே சொன்னோம்ல இந்த தேவை போகிற போக்கில் தள்ளி விடணுன்ட்டு, நீ தானடா வேண்டாண்ண அப்படிங்கிற மாதிரி டே ஜிமினா பார்த்து பேசினான். டே அவள் இந்தளவுக்கு வீடியோலாம் பிடிச்சி வைப்பான்னு நான் கனவாடா கண்டேன். இந்த மாதிரி அவள் அந்த பிளேஸில் நோட் பண்ணதான் நான் பார்த்தேன். ஆனால் இப்படி வீடியோவே இட்டு வருவான்னு நினச்சி கூட பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ என்ன பண்ண? அதான் நான் அப்போவே சொன்னோம்ல, நீ ஃபைட்லாம் பண்ணாத, ஜங்குக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாருன்னு சொன்னோம்ல, ஏன்டா நான் சொன்னதை நீ கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே என்ன இந்த கட்டு கட்டுற? டே மச்சான் கோவப்படாதடா, உண்மையை தான்டா சொல்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் தான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம வீமீன் கண்டுக்காத மாதிரியே கரெக்டாக ஜங்கு கிட்ட வந்து கரெக்டாக ஜங்கு கிட்ட வந்துட்டு ரொம்ப நார்மலாகவே ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், டே பார்த்து நம்ம ஜங்குக்கு அப்படியே முறைக்கிறாரு. ஐயோ என்ன பார்வைடா இது? ஐயோ இவர் பார்க்குற பார்வையிலேயே இன்றைக்கி ஏதாவது பெருசாக பண்ணிடுவாரோ? ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல, இக்னோர் பண்ணால் தானே நம்மளால் தாங்கிக்க முடியாது. டே நீ தளராதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மனசு உடஞ்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு வரலாமா ஹவுஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு ஜிமினாவையும் காருக்குள்ளே உட்கார சொல்கிறாரு. உட்கார சொல்லிட்டு நேராக ஜங்கு காரை ட்ரைவ் பண்ணபடி ஹவுஸ்க்கு வந்தோம். நம்ம ஜிமினாவும் டேய்னா, டேய் ஓ ஹயாங்கோட ரியாக்ஷனே சரியில்லை, கண்டிப்பாக டீயா எல்லாத்தையுமே கிளியராக காட்டிட்டா போலுக்கு, என்னடா பண்ண? விட்றா அதான் நிறைய வித்து இருக்குது விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கூலாக வர்றாரு. இந்த மாதிரி ரொம்ப கூலாக ரொம்ப ஜிமினா ரோல் நர்வஸில் வர்றதும் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி சும்மா அசால்ட்டாக வர இந்த 2 மூமெண்ட்டையுமே முன்னாடி இருக்கிற மிரர் மூலியமாகவே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஹவுஸில் காட்டினோம். நம்ம டேயை பெட்ரூமில் விட்டுட்டு ஜிமினோட ரூமுக்குள்ளே தான் போயிருக்காரு. இந்த மாதிரி போனோம். ஜிமின் அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவன் அந்த மாதிரி காலேஜில் ஃபைட் பண்ணியிருக்கான், நீ என்கிட்ட அதை கால் பண்ணி கூட சொல்லலை, என்னடா ஃப்ரெண்டுன்னு அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி திட்டவும், இல்லை ஹயாங் டே மேலே எந்த தப்புமே இல்லை, அந்த பர்சன்ஸ் ஃபுட்டில் அது இதுன்னு கலந்தா அதை தூர கொட்டணும், அதுக்காக அந்த பர்சன் மேலேயே விட்டு எறிஞ்சு அடிப்பானா? நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணேன். நீ அந்த பிளேஸில் ரொம்ப சைலண்டாக அமைதியான நீ ஏன் அவனை நீ தடுக்க போகலை? நீ அவனை தடுக்க போதாததுக்கும் அப்புறம் அவன் அப்படி ஃபைட் பண்ணதுக்கு நீ சப்போர்ட் பண்ணதுக்கும் உனக்கு பனிஷ்மெண்ட்ரா, நீல் டவுன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த சவுண்டு நம்ம கேட்டுட்டு அவரோட ரூம்லேருந்து கரெக்டாக ஜிமினோட ரூமுக்குள்ள என்ட்ராகி ஜிமினை அந்த மாதிரி ஜங்குக்கு முன்னாடி நீல் டவுன் போடுறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி, என்ன பண்ணுறீங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உன்னை முதல்ல யார் இந்த ரூம்குள்ளே வர சொன்னது? ஆனால் ஹஸ்பண்ட் உன்கிட்ட தான் சொன்னேன், உன்னை யார் முதல்ல இந்த ரூம்குள்ளே வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி கோமா பேசவும், அப்படி ஜிமினா நோட் பண்ணா, போடா அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினா போனுங்கிறத சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே அவரோட ரூமுக்கு வந்தா, 1 hour இதே பிளேஸில் இப்படியே தான் இருக்கிற, நான் ரூமை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டு மூவ் ஆனானே, இதை விட பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹைப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, என்ன இந்த பனிஷ்மெண்ட்டே ரொம்ப மோசமாக இருக்குது, இதை விட மோசமாக இருந்தால் நான் என்னடா பண்ணேன்? இல்லை ஹையா நான் இதே மாதிரி 1 hour இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி நீல் டவுன் போட்டபடி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போ நேராக நம்ம ஜங்குக்கிட்டேயோட ரூமுக்குள்ள என்றானோம். அப்படியே ரூம் டோர்கிட்டே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னோம். பேசாமலே ரூமுக்குள்ள என்றானா, அங்கே பாருங்கள் ஜங்குக், எதுக்காக ஜிமினாவை அந்த மாதிரி பனிஷ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவனுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட்டு தான் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அவன்கிட்ட எதையுமே சொல்லலை, எல்லாத்தையுமே மறைச்சிருக்கான், மறைச்சதுக்கு தான் பனிஷ்மெண்ட், அவனுக்கு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்னா அப்போ எனக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஓ பனிஷ்மெண்ட் என்ன வேணும்னு கேட்குறியா? உனக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா, நான் உன்கிட்ட இனி பேசவே மாட்டேன், அதுதான் இனி உனக்கான பனிஷ்மெண்ட். என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாதுன்னு உன்ட்ட அன்னைக்கு நைட்டே சொன்னோம்ல, இப்படிலாம் நீ ப்ளே பண்ணக்கூடாதுன்ட்டு, என்ன மாதிரி ப்ளே பண்ணியிருக்க?
ம். சரி நீ உன்னோட ஃபாஸ்ட்டில் அந்த மாதிரி இருந்திருக்க ஓகே. உன்னோட கேரக்டர், உன்னோட லுக் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. இப்போ நீ இந்த ஜங்குக்கோட ஒய்ஃபாக அழகாக இருந்திருக்கணும். என்கிட்ட எதையுமே மறைச்சிருக்கக்கூடாது. உனக்கு ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சு தானே நான் உன் காலேஜில் உனக்கு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண வந்தேன். மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீ என்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். ஓ, எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் உங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லணுமா? அவர் அந்த பிளேஸில் அந்த பர்சனை நான் அடிச்சுட்டே இருக்க சொல்ல ஒரு நைஃப் எடுத்து என்னோடய ஹிப்பில் வேகமாக சொருகிருவான். நான் பிளட்டு கொட்ட உங்களுக்கு கால் பண்ணி என் ஹிப்பில் அவன் சொருகிட்டான். அவனை இப்போ நான் அடிக்கலாமா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமானுங்கிறத உங்கள்கிட்ட நான் கால் பண்ணி பேசணுமா ஜங்குக்? அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கிட்டே கத்துறதை பற்றி நீல் டவுன் போட்டுட்டு இருந்த ஜிமின் அபிஷாக்காகி ஏன்டா இந்த கத்துறேங்கிற மாதிரி கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்றானம். ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்றாகி என்ன சவுண்டு ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்படியே கொஞ்சம் அமைதியாகி அது ஒன்றும் இல்லை மாம் டேட் நீ ஏன்டா என்ஜாய் வந்த அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணிட்டு இல்லை எனக்கு கிளாஸில் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அந்த நோட்ஸ் எழுதுறதுக்கு தான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லலையே, அந்த கோவத்தில் கட்டிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே சமாளிக்கிறாரு. இந்த மாதிரி சமாளித்தா நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் ஜங்குக்கும் நோட் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லைம்மா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை தான் சொன்னோம்ல அதுதான் நான் சொல்கிறது அவனுக்கு புரியலன்னொடனே கொஞ்சம் கோவமாக கத்திட்டான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். பேரண்ட்ஸையும் ஜிமினாவையும் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்து முறைச்சான். அப்படியே கொஞ்சம் ஜங்கு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு சாரி ஜங்குக், அது ஒரு கோவத்தில் என்கிட்ட நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பினா ஜங்குக்கோட ஹன்ஸை நம்ம கிரிப்பை பிடிச்சிட்டு ப்ளீஸ் ஜங்குக் ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? என்னை ஒரு பர்சன் அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் புள்ளி பண்ணி ரேக் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணால் அப்புறம் எனக்கு கோவம் வராதா? கோவம் வந்தா நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே கூடாதா? அப்போ நீங்கள் எப்போதுமே என் கூடயே இருங்க, என் பக்கத்தில் இருங்க, எங்கேயும் போகாதீங்க, கம்பெனி ஒர்க்குக்கெலாம் போகாதீங்க, என் கூட காலேஜுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா டேயோட ஆன்சர் நம்ம ஜங்குக்கு எடுத்து விடவும் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாகி பேசவே மாட்டேன், உனக்கு அதான் பனிஷ்மெண்ட்டுன்னு சொன்னது கேட்டு அப்படியே அந்த ஃப்ளோரில் நீல் டவுன் போட்டு கதறி அழ ஆரம்பிச்சிடுவார். சவுண்டாகவே அழ ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி அழுடம் இப்போ தான் மாமன் டாடியும் கீழே போயிருக்காங்க, மறுபடியும் கத்தி அழுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட மவுத்து கிரிப்பை க்ளோஸ் பண்ணபடி தரையில் உட்காந்துருக்க நம்ம புஷ் பண்ணி தூக்கி அப்படியே கொண்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு டேயோட மவுத்துலேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்தால் திரும்பவும் கத்தினபடி அழுறாரு. இந்த மாதிரி அழுதேன். டேயோட மவுத்துலேருந்து ஹேண்ட்ஸ் எடுக்காமலிக்கு ஏன் இந்த கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கேட்கவும் நான் என்ன தப்பு பண்ணேன், ஹெட்டுக்காக என்கிட்ட பேச மாட்டேன்னுங்கிறீங்க, நான் வேணால் பனிஷ்மெண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஜிமினாவுக்கு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டா? நான் இந்த ஹேண்ட்ஸை வச்சு தான் எல்லாரையும் அடித்தேன், இந்த ஹேண்ட்ஸுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸில் க்ளீன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்குது. க்ளீன் பண்ணதுக்கு தேவையான ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டிக் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு ஜிமினாவுக்கு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களா, நான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிது, இந்த ஹேண்ட்ஸை வச்சு தான் நான் அவ்வளோ ஃபைட் பண்ணேன், அதனால தானே உங்களுக்கு கோபம், நான் இந்த ஹேண்ட்ஸை நான் பனிஷ் பண்ணுறேங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்த்து பேசிட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு அவரோட ஹேண்ட்ஸ்லேயே 2 டைம் அடிச்சிருவார். இந்த மாதிரி அடித்ததை பார்த்து ஜங்குக்கு ஷாக் ஆகி டக்குன்னு அந்த ஸ்டிக்கை கிரிப்பாக பிடிச்சா இல்லை விடுங்க, கண்டிப்பாக எனக்கு பனிஷ்மெண்ட் வேணும், நான் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி உங்களை கோவப்படுத்துனதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் வேணும், நான் பனிஷ்மெண்ட்டே எடுத்துக்கிறேன், என்கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்க, நீங்கள் பேசாமலாம் இருந்தால் என்னால் தாங்கிக்க முடியாதுங்கிற மாரி திரும்பவும் ஸ்டிக்கை வச்சு வேகமாக அடிக்க போகிறாரு. இந்த மாதிரி அடிக்க போனால் அதை கிரிப்பை பிடிச்சி டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து இந்த ஸ்டிக்கை வாங்கி கீழே போட்டுட்டு டேயை கொஞ்சம் க்ளோஸ் அழிச்சிட்டு சரி ஏன் இவ்வளோ வேகமாக உன் ஹேண்ட்ஸில் அடிக்கிற பாரு, ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சி, ஜிமினாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை ஃபர்கிவ் பண்ணிங்களே, பெண்ணை என்ன மட்டும் இப்படி இக்னோர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அளவும் உனக்கு ஜிமினா பற்றி தெரியாது, நான் சொல்ல அப்படி நீல் டவுன் போட்டபடி இருப்பான், ஆனால் மற்றபடி அவன் ஒன்று நான் சொல்கிற பனிஷ்மெண்ட்டை செய்ய மாட்டான், அப்படியே போய் பெட்டில் படுத்து கிடந்துட்டு நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போகணும், இப்போ ஸ்லீப் பண்ணபடின்னு படுத்துருப்பான்டா, நான் அவன்கிட்ட எப்போது இப்படி தான் பண்ணுவேன், அவனும் என்கிட்ட ஆமான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கு தான் பண்ணுவான், ஆனால் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் என்னையே ஹேட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதான். சரி இனி எந்த ஒரு காரணத்துக்கும் உன்கிட்ட பேச மாட்டேன், உன்னை இக்னோர் பண்ணுவேன்னு சொல்லவே மாட்டேன், ஓகேயா?
க்ரை பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட டிகிரிலாம் வெயிட் பண்ணோம். டே அப்படியே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பிரேக் பண்ணுறது இந்த மாதிரி பிரேக் பண்ணால் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் நம்ம டே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி எழுந்து பெட்டில் உட்காந்தா நம்ம ஜங்குக் டே பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. என்னாச்சு ஹஸ்பண்ட், டைம் ரொம்ப ஆயிடுச்சா என்ன? இல்லை நான் ரொம்ப சீக்கிரம் எழுந்துக்கிட்டேன்னா என்ன? டைம் என்ன? ஐயையோ 8 o'clock ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அப்படி எழுந்து ஓட போகிறாரு இந்த மாதிரி போனோம். டேயோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சா, டே ஹஸ்பண்ட் நீ கம்பெனிக்கு போகலையாடா? என்னடா இப்படி டெய்லியுமே கம்பெனிக்கு லேட்டாக போகிற, மேனேஜர்லாம் உன்னை திட்ட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்டா இப்படி பேசுகிற? இல்லை மேரேஜ் ஆகி அந்த 1 monthுமே கம்பெனிக்கு 4 o'clock எழுந்து போயிருவியே, 8 o'clock ஆகியுமே இப்போ ஒரு 2 days 3 days-ஆகவே ஹவுஸுக்குள்ளே இருக்கியே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்போ உன் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன? ஐயோ ஹஸ்பண்ட் என்ன இந்த மாதிரி பேசிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே மாற வேகமாக எழுந்து போனோம். நம்மகிட்டே வேகமாக வந்து ஜங்கு கூட தைசில் உட்காந்துட்டு, அப்படிலாம் சொல்லுவேனா? காலேஜுக்கு கூட கட்டடிக்க நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணால், சும்மா சொன்னேன் அப்படிலாம் செய்வேனா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால், உன் கூட இன்னைக்கு நான் டேட் போகணும்னு நினைக்கிறேன், ஜாலியாக 2 பேரும் வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நிஜமா? என்ன நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா? 2 பேரும் இந்த 1 day முழுக்க ஜாலியாக இருக்க போகிறோமா? ஆமாம், ஜாலியாக இருக்க போகிறோம். அப்படியா? ஹை, அப்போ இருங்க இப்போவே வந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக போய் நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு சரி போகலாம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக், நம்ம ஜிமினா, நம்மகிட்ட இவங்க 3 பேருமே வெளியே போகிறாங்க. அந்த மாதிரி போனால் ஜிமினா கூட கம்பெனிக்கு நம்ம சுகாவும் அந்த பிளேஸ்க்கு என்ட்ராகிறாரு. இப்போ ஒரு மாலில் தான், மால்குள்ளே என்ட்ரானா நாங்கள் 2 பேரும் தனியாக என்ஜாய் பண்ணுறோம், நீங்கள் 2 பேரும் தனியாக என்ஜாய் பண்ணுங்கடாங்கிற மாதிரி சொல்லிட்டு யூமின் ஒரு பக்கமாக போனால் டேக்கோக்கு ஒரு பக்கமாக போகிறாங்க. நம்ம ஜிமினை நம்ம சுகா கூட ரொம்ப அழகாகவே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு கேப், 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ப்ரைவசி வேணுங்கிறதுக்காக கேப் விட்டு தான் அவங்க அந்த பிளேஸில் அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஜிமினா சுகா கூட இருக்கிற இந்த க்ளோசிங் மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்டே அதே மாதிரி ப்ளே பண்ணலாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கணுங்கிற மாதிரி ஜங்கு கூட ஆன்சர் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஷாப்புக்குள்ளே நம்ம போகலான்னுங்கிற மாதிரி ஜிமினா ஒரு ஷாப்புக்குள்ளே போயிருப்பார்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஷாப்புக்குள்ளே நம்மகிட்ட இப்போ வருந்த மாதிரி போனோம். நம்ம ஜங்குக்கிட்ட இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா, எனக்கு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கானுங்கிற மாதிரி ஏதோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டினா ஜங்குக்கோட மொபைலுக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் பண்ணிட்டு அது மேனேஜர்கிட்ட தான் வருது. மேனேஜர் பேசிட்டு அதெல்லாம் கட் பண்ணால், என்னாச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கால் பேசி முடிச்சிட்டிங்களா, இந்தாங்க இதில் எந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லுங்களேன், எனக்கு எது சூட் ஆகுங்கிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்க சொல்ல திரும்பவும் ஜங்குக்கோட பார்ட்னர்கிட்டருந்து கால் வருது. இது ஃபுல் கால் பண்ணுறது எல்லாமே தியா தான். மேனேஜர்ட்டையும் கால் பண்ண சொல்லி அவள் தான் சொல்லியிருப்பான். ஜங்குங்கோட பார்ட்னர் நம்ம தியாவோட பேரண்ட்ஸோட பார்ட்னர் தான். அவங்களுக்கும் கால் பண்ணி நீங்கள் ஜங்குக்கிட்ட இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதே மாதிரி நம்ம டே கூட இன்றைக்கி ஜாலியாக வெளியே போயிருக்கு ஜங்குக். டேயும் ஜங்குக்கும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் இருக்கக்கூடாது, டே டிஸ்டர்ப் ஆகணும், இரிட்டேட்டிங் ஆகணும், அவங்க போன மூமெண்ட் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, சேட் ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி மாற்றி ஒவ்வொருத்தட்டையாக இருந்து கால் பண்ணுறத பக்கத்துலேருந்து பார்க்குற டேக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது. அந்த ஷாப்புக்குள்ளே போய் நம்ம டே நின்றுட்டு 2 ஷர்ட்டை ஹேண்ட்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டபடியே நின்றுட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக் பேச வர மாதிரி இருந்தால் அடுத்த கால் வரும். இந்த மாதிரி வர்றதை பார்த்து ரொம்ப காண்டாகி அப்படியே அந்த விண்டோ பக்கமாக திரும்பினோம். நம்ம ஜிமினா என்னெல்லாமோ திங்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த இருக்கிற ஷாப்பை கிராஸ் பண்ணி சுகா கூட பேசிக்கிட்டு ஜாலியாக வெளியே போகிறாரு. சுகாவுமே நம்ம ஜிமினா கூட பேசிட்டு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாமாங்கிற மாதிரி போகிறாங்க. இந்த மாதிரி எப்படி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் ஜங்கு கூட இருக்கணும்னு நினச்சாரோ அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியல. ஜிமினா எவ்வளோ ஹாப்பியாக நார்மலாக இருக்கான். சுகா ஹயாங் எந்த அளவுக்கு ஜிமினா கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இவர் என்னை இந்த ஷாப்புக்குள்ளே கூப்பிட்டு வந்து 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, அந்த மொபைல்லே தான் பேசிகிட்ருக்காரு.
நான் இந்த 2 ஷர்ட்டில் எனக்கு எது சூட் ஆகுங்கிற மாதிரி கேட்டால் அதை கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஜங்குக்கு அப்படியே அந்த காலை கொஞ்சம் ஹோல்ட் மாட்டின மாதிரி, அதாவது அந்த பர்சன்ட்ட பேசாத மாதிரி கட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு டைமா, உனக்கு எது சூட் ஆகுங்கிறத நீயே செக் பண்ணி பார்த்துட்டு வாயேன். ஒரு சின்ன மீட்டிங் ப்ராப்ளமா, நான் அதை கொஞ்சம் வெளியே போய் பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷாப்பை விட்டே நம்ம ஜங்குக்கு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போகிறத பார்த்ததுக்கப்புறம் டேய்க்கு ஷர்ட் வாங்குற அந்த ஃபீலே போயிடும். ஷர்ட்டை அப்படியே தூக்கி அந்த பர்சன்ட்டே கொடுத்துட்டு, இல்லை எனக்கு வேண்டாம், ரெண்டுமே எனக்கு சூட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ரொம்ப அப்செட்டாக அப்படியே வெளியே வர்றாரு. இந்த மாதிரி வெளியே வந்தேன். ஜிமினாவும் நம்ம சுகாவும் அந்த பிளேஸில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தேடுறாரு. பார்த்தா கால் பேசிகிட்டு இருந்தவர் இங்கே இருக்க பர்சன்ஸ்க்கு யாருக்குமே கேட்காம ஒரு தனியாக யாருமே இல்லாத ஒரு பிளேஸில் நின்று தனியாக சிங்கிளாக பேசிக்கிட்டு இருப்பாரு. இதை நோட் பண்ணிவிட்டு எந்தால கொஞ்சம் சேட் ஆகாத மாதிரி, ஜிமினா இருக்கார்ல அதனால சேட் ஆகாத மாதிரி ரொம்ப நார்மலாக வந்து ஜிமினா பக்கத்தில் உட்காந்தா, டே பற்றியா சுகா எனக்கு எவ்வளோ திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, நீ எதுவுமே ஷாப் பண்ணலையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லைடா, என்னை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல, எனக்கு பிடிச்சிருந்தா தானே அதனால நான் செலெக்ஷன் பண்ணுவேன், எதுவுமே பிடிக்கல மச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.